திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த திருமறை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பயனடைவோர் அதிகம், சத்தியத்தை கவனித்து கீழ்ப்படிவோர் அதிகம், இந்த சத்தியத்தை பசியோடு தாகத்தோடு அதை விரும்பி கேட்டு அதனாலே வாழ்க்கையிலே விழிப்புணர்வு அடைபவர்கள் அதிகம். இதற்கெல்லாம் மகிமையும் தேவனுக்கு மாத்திரமே போய் சேரட்டும். நிச்சயமாக இந்த நாளிலே உங்களுடைய ஆவிக்குரிய மனது பிரகாசம் அடையும்படியாக, உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய தெளிவுண்டாகும்படியாக ஒரு செய்தியை நாம கேட்க போகிறோம். செய்திக்கு போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய செய்தி மரத்தை பற்றியது. மரம் மனிதர்களோட சமுதாயத்தில் இருக்கிற ஒன்று. மரங்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு நாம் சுவாசிக்கிற பிராண வாயு மரங்கள் இருப்பதனாலே சுத்திகரிக்கப்படுகிறது. மரங்கள் இல்லாதனால காலத்தால் பெய்ய வேண்டிய மழைகள் தவறி போவதை நம்ம பார்க்கிறோம். மழைகள் இல்லாதனாலே பூமி காய்ந்து வறண்டு பாலைவனமாக மாறி வருவதை விஞ்ஞானிகள் நாள்தோறும் நமக்கு சொல்வதை நாம் கேட்டு வருகிறோம். குளோபல் வார்மிங், அதாவது சுற்றுப்புற முழுவதும் உஷ்ணமடைகிறது என்று சொல்கிறார்கள். ஆக மரங்கள் மனிதனுடைய நண்பர்கள், மரங்கள் மனிதனுடைய வளங்கள். மனிதனுக்கு மரங்கள் எவ்வளவு பயன்பாட்டையும் உதவி செய்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆதாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவனுக்கு முன்னால் 2 மரம் இருந்தது. ஒன்று அவனுக்கு ஜீவனை கொடுக்கிற மரம், இன்னொன்று மரணத்தை கொடுக்கிற மரம். நம்ம இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து பார்க்கும்போது அவர் சிலுவையில மரித்த அந்த கொடுமையான மரம். யோனா தீர்க்கதரிசி நாம் நினைச்சோம்னா, தேவன் அவனுடைய கீழ்ப்படியாமையை அவனுக்கு உணர்த்தும்படி காலையிலே ஒரு ஆமனுக்கு மரத்தை உண்டாக்கி மாலையில் அதை காய்ந்து விட செய்தார். அப்பொழுது யோனாவுக்கு அந்த மரத்தின் மீது மிகுந்த கோபம் உண்டாயிற்று. மரம் அப்படி நாம் நினைக்கும் போது, நோவா காலத்தில் கொப்பேர் மரத்தை கொண்டு அவன் பேழையை கட்டினான் என்று நம்ம படிக்கிறோம். மோசையினுடைய காலத்தில் சீத்தி மரத்தினால தேவனுடைய கூடாரம், அதற்குள் வைக்கப்பட்ட பொருட்கள் செய்யப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம நாட்டில் புத்தரை நாம் நினைக்கும் போது அவர் உட்கார்ந்திருந்த போதி மரம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்படி மரங்கள் பல அடையாளங்களை நமக்கு காண்பிக்கும் போது, இயேசு கிறிஸ்து அதே மரத்தை கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய மனசாட்சிக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார். மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இங்கே மனம் திரும்புதல் என்பது ஒரு கனியாக பேசப்படுகிறது. இந்த மனம் திரும்புதல் இல்லாத, இந்த கனிகள் இல்லாத மனிதன் ஒரு மரத்தை போலவும் கனிகளற்ற ஒரு மரமாக இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு தீர்ப்பு வருவதாகவும் காண்பிக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம், இப்பொழுதே, இந்த இடத்துல நவ் ஆங்கிலத்தில் இப்பொழுதுனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. மரங்களின் வேர் அருகே என்பது அந்த மரம் இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன ஆக போகிறது என்பதை அந்த கோடாரி நமக்கு காண்பிக்கிறது. கோடாரியை மரத்தின் வேர் அருகே வைத்திருந்தால் அது வெட்டப்பட போகிறது என்பதை அது காண்பிக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மரம் கனிகள் இல்லை, நல்ல கனிகள் இல்லை. ஆகவே அந்த மரம் இருப்பது பிரயோஜனம் இல்லை. அது ஊர் நடுவே நச்சு மரம் போல பழுத்திருக்கிறது. அதனால் யாருக்கு பயனில்லை. ஆகவே அதை வெட்டி அதை ஓரமாக வைத்தால் கூட ஆபத்து. ஆகவே அது எரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்துல மரத்தை கொண்டு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? நல்ல கனிகளை கொடுக்கிற மரத்தை போல நீங்கள் இருக்க வேண்டும்.
நீங்கள் மனம் திரும்புதலாகி நல்ல கனியை கொடாவிட்டால் மரத்தின் அருகே கோடாரி வைக்கப்பட்டது போல உங்களுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. இப்பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லலாம். மத்தேயு 7வது அதிகாரத்தில் 15வது வசனம் முதல் சில பாகத்தை நாம் வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உதவியாக இந்த செய்தியை கொடுக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் ஏராளமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் கிறிஸ்தவ வியாபாரிகள் எவ்வளவு பெருகி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவ துரோகிகள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவ எதிரிகள் எவ்வளவாய் உண்டாயிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். போதா குறைக்கு பரிசுத்தாவின் வியாபாரிகள் மலிந்து விட்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாள் வர 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 உலகத்தில் அதிகமான கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள். அவர்களுடைய செய்கைகளை இன்றைக்கு அனுதினமும் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலையும் மேடைகளையும் நம்ம பார்க்கிறோம். வெட்கக்கேடான அவர்களுடைய செய்கைகளையும் அவருடைய வாழ்க்கைகளையும் நம்ம கவனிக்கிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயித்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். கள்ள தீர்க்கதரிசிகளுடைய அடையாளம் இது. கள்ள தீர்க்கதரிசிகள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைத்து விட்டார்கள். 33வது ஆண்டு எருசலேமில் துவங்கிய அந்த சபையானது இன்றைக்கு 2000 கூறுகளாக போடப்பட்டு எல்லா மனுஷனுடைய கைகளில் இது சிக்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எப்படி திரும்பினாலும் கள்ளப்போதர்கள் புற்றீசலை போல அவர்கள் தோன்றி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆளுக்கு ஆளு கனவு என்றும் தீர்க்க தரிசனம் என்றும் பொய் கூறுகளை பொய்யான சாட்சிகளை சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆகவே தந்திரமாய் நுழைய பண்ணி அவங்க என்ன செய்யறாங்களாம், தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிக்கிற அளவுக்கு அவர்கள் தள்ளிவிடுகிறார்களாம். அவர்களுடைய கட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்களாம். இது நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சரி, இந்த கள்ளப்போதர்களுக்கு இன்னும் ஒரு அடையாளம் இருக்கு. அது 2 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. இந்த இடத்துல அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதர்கள் கேட்டுக்கேதுவான தந்திரமான போதகங்களை கொண்டு வந்து சபையில் நுழைத்தவர்களுடைய அடையாளம் என்ன? அவருடைய அடையாளம் பொருளாசை. இன்னைக்கு பணத்தை கொடு, பங்காளனாக சேரு என்று சொல்லி காலகாலமாக மக்களை வஞ்சிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு கடந்த நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய மிஷினரிகள் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே மொழியை கற்றுக்கொண்டு ஒரு பிச்சைக்காரர்களைப் போல வாழ்ந்து இன்றைக்கு நாடு முழுவதும் அவர்கள் ஊழியங்களை நிறைவேற்றி நிலையான திருச்சபைகளை உருவாக்கினார்களே, எவ்வளவாய் பாடுபட்டார்களே, அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு சபையானது நேற்று முளைத்த காளானோடு காற்றிலே பறந்து போகிற இலையின் பின்னாலே போகிறவளா மாறிட்டாங்க. ஒரு இடத்துல 13,000 பேர் ஒரு கூட்டத்துக்கு வராங்க. அந்த கூட்டத்தில் முறையாக படித்து பேராயராக வந்தவர்கள், கனத்துக்குரியவர்கள், வேதாகமத்தை தமிழ் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழியிலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக 13 ஆண்டுகளுக்கு மேலாக படித்து தங்களுடைய சரீரங்களை வருத்தி கொண்டு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் துறவிகளாக வாழக்கூடிய இந்த மாபெரும் மனிதர்கள் இந்த மாதிரி கூட்டங்களில் பின்னால் உட்கார்ந்துக்கிட்டு கையை கட்டிட்டு வாயை புத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கு முன்னால கள்ள தீர்க்கதரிசி தன்னை அப்போஸ்தலன் என்றும் தன்னை தீர்க்கதரிசி என்றும் தன்னை தேவன் இப்படியாக செய்ய சொன்னார் என்றும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் டிவியில். இதையெல்லாம் பத்திரிகைகளை படங்களாக நம்ம பார்க்கிறோம். காலகாலமாக இருந்த திருச்சபைகள் இப்படி உடைந்து போவதற்கு என்ன காரணம்? இவர்கள் இவ்வளவு காலம் படித்ததெல்லாம் என்ன ஆயிற்று?
ஒரு புதிய மனிதன் எவ்வளோ அழகாக வஞ்சித்தான் பார்த்தீங்களா? நான் சொல்கிறது ஒன்றும் புதிய விஷயமே கிடையாது. எத்தனையோ முறை நாம் இதை பார்க்கிறோம். எத்தனை போதர்கள் தங்களுடைய அங்கிகளோட உட்காந்து வாயை பொத்திக்கிட்டு பின்னால் இருக்கிறதையும், வேதத்தில் இல்லாத பொல்லாதவர்களை தன்னுடைய வாயினால ஜனங்களுக்கு சொல்லி ஏமாற்றுகிறவர்கள், பிழைக்கிறவர்கள், பொருளாசைக்காரர்களுக்கு பின்னால அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதனால தான் சபையானது தன்னுடைய நிலையிலிருந்து வழுவி தனி மனிதர்களுடைய கூட்டமாக மாறிவிட்டது, சொத்தாக மாறிவிட்டது. எவ்வளோ கஷ்டப்பட்டு பல நூற்றாண்டுகளாக இந்த நாட்டிலே ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபையினுடைய நிலைமை இன்றைக்கு ஆடி உடைந்து சிதைந்து உருக்குலைந்து போயிருக்கிறத நீங்கள் ஒத்துக்குவீங்க, நானும் ஒத்துக்கிட்டு இருக்கேன். உண்மைதானே? இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? மத்திய 7வது அதிகாரத்தில், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பட்சிக்கிற ஓநாய்னா அப்படியே கடித்து குதறுகிற ஓநாய். ஓநாய் எப்பொழுதும் ஆட்டுக்கு எதிரி. இந்த ஆட்டுக்கு எதிரியான இந்த ஓநாய் என்ன செய்தது? ஆட்டுக்கூட்டத்துக்கு நடுவுலையே ஆட்டை கடிக்குது. ஆனால் ஆரம்பத்தில் இது ஓநாயா ஆடான்னு மற்ற ஆடுகளுக்கு தெரியல. காரணம், இந்த ஓநாய் தன் மீது ஆட்டு தோலை போத்தி கொண்டிருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கு கையில் பைபிள் வச்சிருக்கிற ஒரு காரணத்துக்காக அவர்கள் சொல்வதெல்லாம் சரி என்று நீங்கள் நினைத்ததனால்தான் இந்த நிலைமை வந்தது. இன்றைக்கு வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் நாம் நடக்கணும். நம்முடைய வசனங்களின் படி வாழ்வது தான் கிறிஸ்தவம் என்ற நிலையிலிருந்து விலகி இன்னைக்கு பரிசுத்தாவினுடைய வியாபாரிகள் எடுத்த உடனே அக்னி அபிஷேகம், உங்களுக்கு நான் இந்த பரிசுத்தாவின் வல்லமை நாங்கள் உங்களுக்கு தரோம், உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறிவிடும், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், இப்படி போதிப்பதையே தொழிலாக கொண்டிருக்காங்க. பாவ மன்னிப்போ, ரட்சிப்போ, சபையோ, தொழுகையோ, இயேசுனுடைய 2வது வருகையோ, வசனத்தின்படி வாழ்கிற ஒரு கட்டுப்பாடோ இதெல்லாம் இல்லை. இன்றைக்கு தனி மனிதர்களுடைய கூடாரமாக சபை போய் சபையினுடைய கட்டடங்களும் பொருளாதாரமும் தனி மனிதர்களுடைய குடும்ப சொத்தாக மாறி இந்த நூற்றாண்டிலே இந்த சபையானது அழிந்து விடக்கூடிய ஒரு நிலையில போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவளுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? கிறிஸ்து ஒரு கேள்வி வைக்கிறார். முச்செடியில் திராட்சை பழம் கிடைக்குமா? கிடைக்காது. முட்பூண்டுகளிலே அத்தி பழங்கள் கிடைக்குமா? கிடைக்காது. இது உங்களுக்கு தெரியுது. அது மாதிரி அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அவர்கள் கொடுக்கிற அந்த ஊழியத்தாலே, அவர்களுடைய வாழ்க்கையாலே, அவர்களுடைய திட்டத்தாலே நீங்கள் அவர்களை புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாள் முழுவதும் வயிற்றுல வாயில் அடித்துக்கொண்டு இல்லாத பொல்லாதவைகளை செய்து மக்களை பயமுறுத்தி பேரை சொல்லி அழித்து செய்கிற இந்த ஊழியக்காரர்களை எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா பொருளாசை நிறைந்தவர்களாக இருக்காங்க. அவர்கள் சபைக்கென்று எதையும் விட்டு செல்வது கிடையாது. அடுத்து வருகிற தலைமுறைக்கென்று எதையும் அவர்கள் விடுவது கிடையாது. எல்லாம் அவர்களுடைய குடும்ப சொத்தா போச்சு. எவ்வளவு பாடுபட்டு அரும்பாடுபட்டு தியாகம் செய்த ஊழியங்கள் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன ஆச்சு? சபைகள் காலியாச்சு, கட்டடங்களுக்குள்ள ஆட்கள் இல்லை, அவர்கள் எங்கோ கரைந்து போனார்கள், கள்ள போர்கள் பின்னாலே போயிட்டாங்க. அதனால தான் சொல்றாரு 17ஆம் வசனத்தில், அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஆகவே மரம் எதனால் அறியப்படுதுன்னா அதனுடைய கனிகளால. ஒரு மரத்தை நல்ல மரம்னு சொன்னா அதுல இருக்கிற கனி நல்லதா இருந்தா அது நல்ல மரம். ஒரு மரத்தில் இருக்கிற கனி கெட்டதாகவும் கசப்பாகவும் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தா அது கெட்ட மரம். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த இடத்துல நல்ல மரம் என்பது கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நடப்பது, கெட்ட மரம் என்பது கள்ள போதலின் பின்னாலே செல்வது, கள்ள தீர்க்கதரிசியின் பின்னாலே செல்வது. அவளுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்களாம். அவளுடைய கெட்ட நடக்கை நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுமா?
அவர்கள் பொருளாசை நிறைந்தவர்களாக இருப்பாங்களாம். இவ்வளவு அடையாளங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்துவின் சபை, உலகெங்கிலும் இருக்கிற சபையானது வசனத்தின்படியும் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தின் மீதும் கிறிஸ்துக்குரிய ஒன்றாகவும் இருக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் இருந்த யூதர்களை எரேமியா மிகவும் எச்சரித்தார். அந்த நாட்களில் யூதர்கள் மத்தியில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி கர்த்தரை விட்டு வழுவி அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடவாதபடிக்கு அவர்களை மாற்றி போட்டாங்க. இது நிமித்தம் நேபுகாத் நேச்சார் வந்து அந்த அரசன் முதற்கொண்டு எல்லா மக்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் பாபிலோனில் 70 ஆண்டுகள் அவர்கள் சேவித்தார்கள். 70 ஆண்டுகள் அங்கே அடிமைகளாக இருந்தாங்க என்பதை நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு கொஞ்சம் முன்னதாக எரேமியா தீர்க்கதரிசி அன்றைக்கு இருந்த அந்த யூதர்களுக்கு தெளிவாக சொன்னார், கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பாதீங்க, அவனுடைய பேச்சுகளை நம்பாதீங்க, கர்த்தர் என்கிட்ட சொன்னார், கர்த்தர் என்கிட்ட பேசினார்னு சொல்கிற ஆளை நம்பாதீங்க, வார்த்தையை நம்புங்க, தேவனுடைய வார்த்தை மட்டும் நம்புங்க என்று சொன்னார். எரேமியா 23வது அதிகாரம் 13வது வசனம் முதற்கொண்டு, சமாரியாவின் தீர்க்கதரிசிகளிலோ மதிகேட்டை கண்டேன், பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தை மோசம் பண்ணினார்கள். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதமை போலவும் அதன் குடிகள் குமாராவை போலவும் இருக்கிறார்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் திருடனுக்கு துணையாக, பாவிக்கு துணையாக, கர்த்தரை தூஷிக்கிறவனுக்கு துணையாக, அவர்களுடைய பணத்தின் மேலே ஆசை வைத்து பொருளாசையில் நிறைந்து அவர்களுக்கு சமாதானத்தை கூறுகிறார்கள். 16ஆம் வசனம், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனங்களை சொல்லுகிறார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். 25வது, சொப்பனம் கண்டேன் சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்கிறதை கேட்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் கள்ள தீர்க்கதரிசிகளின் கூடாரமாக 2000 பிரிவுகளாக, குறிப்பாக கிறிஸ்தவத்தில் உள்ள அந்த 3வது பிரிவினர் காலையிலிருந்து மாலை மட்டும் தீர்க்க தரிசன கூட்டங்கள், தீர்க்கதரிசிகள் என்றெல்லாம் எழும்பி மக்களிடத்தில் மோசம் செய்வதை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு போதருக்கும் தெரியும். காரணம், மற்ற போதகரை இந்த போதகர் என்ன நினைக்கிறாரு, படும்பாவி இப்படி பேசுகிறானே அப்படின்னு அவர் நினைக்கிறார். அது உண்மைதான். உங்களுக்கே தெரியும் அந்த மனிதனிடத்தில் இருக்கிறது பொல்லாத ஆவி, அந்த மனுஷனுடைய செய்கள் தேவனுக்கு விரோதமானவைகள், அவன் கர்த்தரை அல்ல தன்னையே பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள் காண்பிக்கிறான் என்று மற்றவர்களுக்கு தெரியும். இன்றைய கிறிஸ்தவம் இன்றைய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைய திருச்சபைகள் எல்லாம் கலைந்த கூடுகளாக, ஓடுகளாக, அதில் உள்ள விசுவாசிகள் கலைந்து போனதற்கு என்ன காரணம்னு சொன்னால், இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் பின்னால, கள்ள ஆவியின் பின்னால மக்கள் போனது தான். இதில் கொடுமை என்னன்னா, வசனத்தை தெரிந்த மக்கள் கூட, வசனத்தை தெரிந்த பேராயர்கள் கூட, வசனத்தின்படி வாழ்கிற துறவிகள் எல்லாம் கை கட்டி வாய் பொத்தி இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கூட்டங்களில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இருப்பதை பார்க்கும்போது மிக மிக அழுகையும் வேதனை எனக்கு வருகிறது. நண்பர்களே, நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பலாம். ஆண்டவர் சொல்றாரு, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும், அவளுடைய நடக்கினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள், அவளுடைய செய்கையை பாருங்கள் என்று சொல்றார். அவளுடைய அடிப்படை செய்கை எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். பெருவாரியான மக்கள் ரட்சிப்பை குறித்தோ, சபையை குறித்தோ, சபையில் உள்ள வாழ்க்கையை குறித்தோ, இயேசுவின் 2வது வருகையை குறித்தோ கவலையற்றவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இனிக்கிற கரும்பை போல நல்ல செய்திகளை சொல்வது, பாராட்டுவது, கவலைப்படாதிருங்கள் என்று சொல்வது, உங்களுடைய நோய்கள் சுகமாகிவிடும் என்று சொல்வது, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அழுவது, உபவாச கூட்டங்களை குறித்து பேசுவது,
அக்னி அபிஷேகங்களை குறித்து பேசுவது இதுதான் தொழில், வேற எதுவும் இல்லை. அவர்களுக்கு பின்னாலே பொருளாசை ஆகிய அந்த பை கட்டப்பட்டிருக்குது, நீங்க பார்க்கலாம். பணம் கேட்பதும், தங்களுடைய இடத்துல ஒரு பெரிய கோபுரம் ஒன்று கட்ட வேண்டும் என்று அவர்கள் புலம்புவதையும் தினமும் நம்ம கேட்கிறோம். இதை திருச்சபையானது கவனிக்க வேண்டும். மெய்யான ஆடுகள் கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஓநாய்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, 1வது அதிகாரம் 6-7 வசனங்கள், இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாமல் இருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். ஆக இந்த மாதிரி தொழில் ரீதியாக வஞ்சிக்கிற மக்கள் ஒரு கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டுகொள்வதற்கு மிக சுலபமான வழி, அவர்கள் சபையையும் அதனுடைய அதிகாரத்தையும் அதன் போதனையும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறவர்களாக இருப்பாங்க. பிரபலமான இந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த சபைக்கு போகிறாங்க, அவங்களுடைய உபதேசம் என்ன, அவர்கள் வாரந்தோறும் கர்த்தருடைய பந்தியில் சேருகிறார்களா இல்லையா, அவங்களுடைய தொழுகை முறைமை என்ன, அவர்களுடைய நம்பிக்கை இயேசுனுடைய 2வது வருகை பற்றியது எப்படிப்பட்டது, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த பிரபலமான ஆட்கள்லாம் தங்களுக்கு ஒரு சபை இருப்பதாகவே அடையாளம் காண்பிக்க மாட்டாங்க. பல சபைகளை அவர்கள் வஞ்சிக்கத்தக்கதான கொடிதான ஓநாய்களாக இருக்கிறதுனால சபையின் அடையாளத்தை அவர்கள் காண்பிக்காமல் தங்களையே ஒரு அடையாளமாகவும் தங்கள் குடும்பத்தையே அதன் ஏஜென்ட்டாகவும் மாற்றுவார்கள். இந்த நிலையிலிருந்து சபையானது காப்பாற்றப்பட வேண்டும். அதனால தான் கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்ற நிகழ்ச்சியின் மூலமாக எங்குமுள்ள மக்களுக்கு நாங்கள் எச்சரிப்பு கொடுக்கிறோம். நீங்கள் இப்படிப்பட்ட தனி மனிதர்களையும் தனி மனிதர்களுடைய இந்த ஊழல்களையும் ஏமாற்று வேலைகளையும் வஞ்சனைகளையும் கள்ள தீர்க்க தரிசனங்களையும் இப்படிப்பட்டதான பொய்யான அற்புத அடையாளங்களையும் விட்டு விலகி சத்தியத்தின்படி நடக்கவும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட மக்களாக போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேலே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இதோ இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு நெருப்பிலே போடப்படும். இது என்ன காட்டுதுன்னு சொன்னா, இந்த மரங்கள் தங்களுடைய நியாய தீர்ப்பை அடைய போகின்றன. ஆகவே மரம் போன்ற உன்னுடைய வாழ்க்கையில நல்ல கனி போன்ற விசுவாசத்தை நீ உடையவனாக இருக்க வேண்டும். அப்படி நீ செய்தால் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகலாம். இந்த நாளில் வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷத்தை எழுதின அதே யோவான் அப்போஸ்தலர் தான் பத்மு தீவிலிருந்து இந்த வெளிப்படுத்தல் என்ற புதிய ஏற்பாட்டினுடைய 27வது புத்தகத்தை தரிசனமாக கண்டு நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இந்த 5ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை காட்சிகளாக விவரிக்கிறார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை விஷன்ஸாக பார்க்கக்கூடிய காட்சிகளாக நமக்கு காண்பிக்கிறார். 5வது அதிகாரம் 1 வசனம், அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். இங்கே பரலோக ராஜ்யத்தில் தேவன் தமது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய கரத்துல உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட ஒரு புத்தகத்தை பார்த்தேன் என்று சொல்கிறார். இந்த இன்சைட் அவுட் சைட், உள்ளும் புறமும் என்ற விஷயம் என்னன்னா, ஒரு தாளில் முன்னும் பின்னும் இடைவெளியே இல்லாமல் எழுதிட்டா நடுவில் யாரும் எதுவும் எழுத முடியாது. அப்படிதான் அந்த காலத்துலலாம் பத்திரம் எழுதுறவங்க கையால் எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது இடைவெளி இல்லாமல் எழுதுவாங்க. ஏன்னா இடைச்செருகள் வந்துடும். நடுவில் எவனாவது ஒருத்தர் நடுவில் எதனா ஒரு பேரகரை மாற்றி டேட்டை மாற்றி விட்டுருவான் இல்லையா? அந்த மாதிரி பிதாவினுடைய வலது காரத்தில் இருந்த அந்த புஸ்தகம்
உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, யாரும் அதுக்குள்ள எதையும் செய்யக்கூடாது. இந்த வசனத்தோடு ஒன்று கூட்டவும் கூடாது, ஒன்று குறைக்கவும் கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் புதிய ஏற்பாட்டை நாம் தேவனுடைய வசனங்கள் என்றும், வாழ்விக்கும் வார்த்தைகள் என்றும், நம்முடைய உடன்படிக்கை என்றும் நாம் நம்புகிறோம். இப்பொழுது 2ஆம் வசனம், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரனாக காணப்படாதபடினால் நான் மிகவும் அழுதேன். இந்த இடத்துல நான் மிகவும் அழுதேன் என்ற இந்த கருத்து அந்த காட்சியை கண்டு கொண்டிருந்த யோவான் அப்போஸ்தலர் தன்னை பற்றி கூறுகிறார். ஆகவே யோவான் அப்போஸ்தலர் அந்த புத்தகத்தை வாங்குவதற்கு தகுதியான ஒரு ஆள் இல்லையே என்று அவன் நினைக்கும் போது அவன் அழுததாக நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 5வது வசனம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். இந்த இடத்துல யோவானை பார்த்து அழாதே என்று சொன்னது பரலோகத்தில் உள்ள ஒரு தூதன். இந்த தூதன் கொடுத்த செய்தி என்னன்னு கேட்டா, யூதா கோத்திரத்து சிங்கம், இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாக பிறந்தார் என்று உங்களுக்கு தெரியும். தாவீதினுடைய குடும்பத்தில் பிறந்தார் என்று உங்களுக்கு தெரியும். தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை வாங்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதற்குரிய தகுதியுடையவராக இருக்கிறார். இந்த சம்பவம் சுருக்கமா ஒரு காட்சியை நமக்கு காண்பிக்கிறது. மனிதர்களுடைய கைகளால் சிலுவிலே அறையப்பட்டு முற்றிலும் ரத்தம் சிந்தி நாராய் கிழிந்த இயேசுவின் சரீரம் புதிதாக வெட்டப்பட்டிருந்த ஒரு கண்மலையில் இருந்த ஒரு கல்லறையில் அவரை அடக்கம் செய்தார்கள். அவர் சொன்னபடி தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக 3வது நாளில் மரித்தோர்ந்து எழுந்தார். மரித்தோர்ந்து எழுந்த இயேசு கிறிஸ்து சுமார் 40 நாளளவும் தமது அப்போஸ்தலரை சந்தித்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு இந்த கட்டளைகளை கொடுத்து இயேசு அவர்களுக்கு விதமாக தான் உயிரோடு இருக்கிறதை நிரூபணம் செய்தார். இந்த காட்சியைத்தான் தேவதூதன் யோவானுக்கு தெளிவாக சொல்கிறான். பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தை செய்யும் ஒருவராக இயேசு இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் நிறைந்த புதிய ஏற்பாட்டை, உள்ளும் புறமும் எழுதின புத்தகத்தை, 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த அந்த புத்தகத்தை வாங்கவும் அதை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இயேசு மரித்தோர்ந்து எழுத போது எல்லா நாமத்துக்கும் மேலான கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமத்தை தேவன் அவருக்கு தந்தருளினார். அந்த நாமத்துக்கு முன்பாக சகல முழங்கால்களும் முடங்கணும், சகல நாவுகளும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும் அப்படின்ற பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் கூட தமது அப்போஸ்தலரை சந்தித்த போது மத்தேயு 28வது அதிகாரம் 18-19 வசனத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்த யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இந்த வசன பகுதி இயேசு கிறிஸ்துனுடைய முழு அதிகாரத்தை, சிலுவையின் மீது அவர் பெற்ற வெற்றியை, மரணத்தின் மீது அவர் பெற்ற வெற்றியை, சாத்தானின் மீது அவர் பெற்ற வெற்றியை, மனுக்குலம் முழுவதுக்கும் அவர் இரட்சகராக இருக்கிறதை, கர்த்தராக இருக்கிறதை இது காண்பிக்கிறது. புத்தகத்தை வாங்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் அவர் பாத்திரரானார். எப்பொழுது? சிலுவை மரணத்திலே துவங்கி உயிர்த்தெழுதல் வழியாக அவர் பாத்திரரானார். 7ஆம் வசனம், அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். இயேசு கிறிஸ்து கொஞ்சம் முன்னதாக நம்ம பார்க்கும்போது யூதா கோத்திரத்து சிங்கம் என்று நம்ம படித்தோம்.
ஆனால் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட அவர் ஆட்டுக்குட்டி என்றும் வர்ணிக்கப்படுகிறார். ஆட்டுக்குட்டி இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய இடத்தை பெற்றது. மோசேயினுடைய காலம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய மரண நாளுக்கு முந்தின நாள் வரைக்கும் 1500 வருடங்கள் குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பாவங்களை தேவனிடத்தில் மன்னிப்பாக பெற்றுக்கொண்டார்கள். ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் அவர்களுக்கு சமாதான பலியாகவும் பாவ நிவாரண பலியாகவும் குற்ற நிவாரண பலியாகவும் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் அது செலுத்தப்பட்டது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29ஆம் வசனம், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சாட்சி கொடுக்கும்போது இஸ்ரவேலருக்கான தேவாட்டுக்குட்டி என்று சொல்லாமல் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்ல, தேவாட்டுக்குட்டி, தேவனுடைய குமாரனை தேவாட்டுக்குட்டி என்று அழைக்கிறான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தினுடைய நீளம் அகலம் உயரம் நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் இஸ்ரவேலருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, அது இஸ்ரவேலர்கள் மத்தியில் மட்டும் நினைவு கூறும்படியான ஒரு பலி போல செலுத்தப்பட்டது. அவளுடைய பாவங்கள் அவளுடைய இருதயங்களில் எப்பொழுதுமே இருந்தது. ஆனால் உலகத்தினுடைய சகல பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக கிறிஸ்து இருக்கிறார். இதை குறித்து 1 பேதுரு 1வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படி நம்ம படிக்கிறோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி மாத்திரமல்ல, தேவாட்டுக்குட்டி மாத்திரமல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று பேதுரு அப்போஸ்தலர் கூறுகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பிதாவினுடைய வலது கரத்தில் உள்ள புஸ்தகத்தை வாங்கும் தகுதியுடைய ஒருவராக காணப்படுகிறார். 6வது வசனம், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். இந்த வசனம் ஒரு காட்சியாக யோவான் அப்போஸ்தலர் நமக்கு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அவருடைய உடம்பு முழுவதும் காயங்கள், அங்கே ரத்தம் வடிகிறது. சிலுவை மரணத்தை நமக்கு காண்பிக்கிறார். சிலுவை மரணம் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு ஏற்பட போகிற ஊழியத்தையும் பூர்ணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய மரணம் சுவிசேஷமாக பூமி எங்கும் எடுத்து செல்கிற ரட்சிப்பின் செய்தியாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல காணப்பட்டார். இப்பொழுது 8வது வசனம், அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. நண்பர்களே, ஒரு கேள்வி நாம் கேட்கிறோம். நாம் வாழ்கிற இந்த தேசத்தில் 100 கோடி மக்கள், அதற்கு மேலேயே விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்காங்க. அருவருப்பான விக்கிரகங்கள், ஊமையான விக்கிரகங்கள், மனிதர்கள் அதன் பின்னாலே செல்வதை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இந்த விக்கிரக ஆராதனைலாம் பார்க்கும்போது இது எவ்வளவு காலமாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நம்ம மனதில் தேக்கிக் கொள்ளலாம். ஆனால் ஆரம்பத்தில் மனிதர்கள் விக்கிரக ஆராதனை செய்யல. மனிதர்கள் அதிக பாவம் செய்து மனித நிலையிலிருந்து மிருக நிலைக்கும், மிருக நிலையிலிருந்து ஊரும் பிராணி நிலைக்கும் சத்தியத்தை முழுவதுமாக அவர்கள் மறுதளித்து விட்ட போதுதான் மனிதர்கள் விக்கிரக ஆராதனைக்கு அங்க தள்ளப்பட்டாங்க. தேவனை பறக்கிற பறவைகளாக பார்த்தாங்க. நடமாடுகிற 4 கால் ஜீவன்களா பார்த்தாங்க. நடமாடுகிற 2 கால் மனிதர்களைப் போல பார்த்தாங்க. ஊறுகிற
புழுவை போலவும் பாம்பை போலவும் பார்த்தாங்க. இவ்விதமாக விக்கிர ஆராதனை பூமியில வந்தது. ஆனால் ஆரம்ப காலத்தில் நம்ம பார்த்தோம்னா, உதாரணமா ஆதாம், அப்புறம் அவனுடைய மகனாகிய காயின், ஆபேல், அந்த ஆரம்ப காலத்துல விக்கிர ஆராதனை கிடையாது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனம், சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். கவனிங்கள், அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப ஆரம்ப காலத்துல மனிதர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள், கடவுளுடைய பெயரை தொழுது கொண்டார்கள். அங்க விக்கிரக வழிபாடு இல்லை, உருவ வழிபாடு இல்லை, ஒரு திசையை நோக்கி வழிபாடு இல்லை, ஒரு கருவியை வைத்துக்கொண்டு வழிபாடு செய்யவில்லை. மனிதர்கள் தங்களுடைய உள்ளத்திலே தாழ விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இதுதான் ஆரம்பத்தில் மேன் வர்ஷிப் காட்ஸ் நேம். இன்றைக்கு கூட புதிய ஏற்பாடு என்பது தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 33வது ஆண்டு எருசலேம் நகரத்தில் அப்போஸ்தலருடைய காலத்தில் துவங்கப்பட்ட கிறிஸ்துவின் சபையானது தேவனை தொழுது கொள்கிறதாக இருந்தது. ஆனால் காலப்போக்கிற ஒரு 250 வருஷத்துக்கு பிறகு ஒரு 300வது ஆண்டு வரும்போது மனிதர்கள் சபைக்குள்ளே விக்கிர ஆராதனையை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு சபையில் உள்ள சடங்காச்சாரங்களும் தொழுகை முறைகளும் விக்கிர ஆராதனையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். ஆனால் வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம், எல்லாரும் அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். இந்த இடத்துல மனிதர்கள் தரையிலே விழுந்தார்கள் என்று பொருள் அல்ல. அவருடைய அதிகாரத்துக்கு முன்பாக பயப்பட்டார்கள், அவருடைய மனதாலே அவரை சேவித்தார்கள். புதிய ஏற்பாடு முழுவதும் தொழுகை என்றுதான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஆராதனை என்று சொல்லி, அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற இந்த பிரிவினைவாதிகள் செய்கிற சடங்காச்சாரங்களும் முறைமைகளும் ஆட்டங்களும் பாட்டங்களும் கூத்துகளும் நடனங்களும் எவ்வளவு கேவலமா இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். பைபிளை பற்றி அறியாத இஸ்லாமியர்கள் கூட அவர்கள் தொழுகை என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவத்தை நம்புகிற மக்கள் இன்றைக்கு தொழுகை என்ற சொல்லை கூட பயன்படுத்த தயங்குகிறார்கள். இது மிகவும் வருத்தத்தக்க ஒரு காரியம். இங்கே 9ஆம் வசனத்தில் இயேசுவுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட போது 24 மூப்பர்கள் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். சபையில தேவன் வரங்களை தந்திருக்கிறார். பூமியில சபையானது மூப்பர்களை கொண்டு வழி நடத்தப்படுகிறது. மூப்பர் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் எல்டர், கிரேக்க மொழியில வரும்போது பிஷப் என்ற வார்த்தை தான் அங்கே இருக்கிறது. ஒரு சபையானது பன்மை வாய்ந்த விசுவாசம் மிக்க முதியவர்களாலே நடத்தப்பட வேண்டும். இங்கே 24 மூப்பர்கள் என்பது ஒரு சதுரத்தை நமக்கு காண்பிக்கிறது, ஒரு பர்ஃபெக்ட், ஒரு முழுமையான நிலைமையை நமக்கு காண்பிக்கிறது. அவர்கள் என்ன செய்யறாங்களாம், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தூப வர்க்கத்தை போல பொற்கலசத்தில் வைத்திருந்த ஒன்றாக அது காணப்பட்டதாம். அதாவது சபையில தொழுது கொள்கிற மக்கள் தங்கள் இருதயத்திலிருந்து ஊற்றுகிற ஜெபம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கூடாரத்தில் இருந்த பொற்கலசத்தில் இருந்த தூப வர்க்கத்துக்கு சமமாக இருந்ததாம். பழைய ஏற்பாட்டில் மகாபுருஷ ஸ்தலத்துக்கு முந்தி இருந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு தூப கலசம் இருந்தது. அதில் வாசனை திரவியங்கள் போட்டு புகை எழும்பும். அது மாதிரி இருந்ததாம் பரிசுத்தவான்களுடைய ஜெபம். இங்கே சுரமண்டலங்கள் என்பது, சுரமண்டலத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. யானை பார்த்துருக்கீங்க இல்லையா? யானை 2 காலில் பின்னால் நின்று 2 காலை முன்னால் தூக்கி தன்னுடைய துதிக்கையை மேலே எடுத்து அது பிளிறுவதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த யானையினுடைய துதிக்கை எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் சுரமண்டலம். சுரமண்டலம் என்பது மிக பெரியது, மிக பெரிதாக சென்று வளைந்து மிகப்பெரிய சத்தத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு முனையில ஊதினால் ஊரே அதை கேட்கும். அது மாதிரி இந்த இடத்துல சுரமண்டலம் என்பது இனிமையாக அவர்கள் பாடுகிற பாடல்கள், தோத்திரங்கள், இருதயத்திலிருந்து பரலோகத்திற்கிற தேவனை அவர்கள் புகழ்ந்து பாடினார்கள்.
அதனால தான் எபேசியர் 5:19, கொலோசியர் 3:16 வாசிக்கிறோம், உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பாடி நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள், உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பாடுங்கள் என்று நம்ம படிக்கிறோம். ஆகவே சிங்கிங் பிகின்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் இட் இஸ் பீயிங் சங் அவுட் ஆஃப் த மவுத். இருதயங்களிலே பாடல் தொடங்கி வாயின் வழியாக வெளியே ஏற்றப்படுகிறது. தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை அவர்கள் ஊற்றினார்களாம். ஆகவே தேவனை தொழுது கொள்ளும்படியான ஒரு அருமையான காட்சி நாம் இங்கே பார்க்கிறோம். பூமிக்குரிய ஆட்டுக்குட்டி இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் 1500 ஆண்டுகள் கிறிஸ்து வருவதற்கு முன்பாக பயன்பாட்டில் இருந்தது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா கிறிஸ்துவ உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா இருந்ததுனால யூதர்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, உலகத்திற்கு எல்லா மனுஷரும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது மகா பெரிய தேவனை விழுந்து பணிந்து தொழுது கொள்ளலாம். 9ஆம் வசனம், தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த புதிய பாட்டு என்ற அந்த வார்த்தையே இங்க வருதுன்னா, பழைய பாட்டு அப்படின்ற பழைய ஏற்பாடு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஆக பழைய ஏற்பாட்டை பழைய பாட்டு என்று சொல்லலாம், புதிய ஏற்பாட்டை புதிய பாட்டு என்று நாம் சொல்லலாம். புதிய பாட்டை அவர்கள் பாடினார்கள், புதிய ஏற்பாட்டு வசனங்களை பாடலாக பாடினார்கள். எப்படி பாடினார்கள்? ஆட்டுக்குட்டியானவர் தகுதியுடையவராக இருக்கிறார் என்று விழுந்து பணிந்து ஜெபங்களை செய்து மூப்பர்களோடு சேர்ந்து சபையானது தேவனை மகிமைப்படுத்தியது. இரண்டாவது, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக, எந்த பாஷைக்காரருக்காகவும் எந்த ஜாதியில் இருப்பவருக்காகவும் இருக்குதான். ஆகவே எல்லா மனுஷரையும் அவர் மீட்டுக்கொள்ளும் ரத்தத்தை அவர் சிந்ததினாலே தேவனுக்கு முன்பாக அவர்கள் புதிய பாட்டை பாடினார்கள். இன்றைக்கு இந்த கருத்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்ததாக இருக்கிறது. இன்றைக்கு சபையானது பூமியில தேவனுடைய ஆட்சியை வெளிப்படுத்துகிறது. சர்ச் ஷோஸ் த ரெய்னிங் ஆஃப் காட் ஆன் எர்த். இன்னைக்கு பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனுடைய குமாரனுடைய சரீரமாக பூமியிலே அரசாட்சி செய்கிறார்கள், பூமியிலே ஊழியங்களை நிறைவேற்றுகிறார்கள், சுவிசேஷ வேலைகளை நிறைவேற்றுகிறார்கள், பரிசுத்த ஆவிக்குரிய வேலைகளை நிறைவேற்றுகிறார்கள், அவருடைய சித்தத்தை பரிபூர்ணமாக தெரிவிக்கிறார்கள். ஆகவே சபையானது அரசாட்சி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 12ஆம் வசனம், அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐசுருத்தியும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறார் என்று சொன்னார்கள். The lamb is worthy. ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரரா இருக்கிறார் என்பதுதான் தொழுகை. தொழுகை என்று நாம் வரும்போது தேவனுக்கு மகிமை செலுத்துறோம், கனத்தை செலுத்துறோம், வல்லமையை செலுத்துறோம், ஸ்தோத்திரத்தை செலுத்துறோம், ஐஸ்வர்யத்தை செலுத்துறோம். இதல்லவா தொழுகை. உடுக்கு அடிக்கிற இடத்துல போய் உட்கார்ற ஆள் எப்படி இருப்பான்? அப்படிதான் இன்னைக்கு சபையில் இருக்கிற ஆள் இருக்கான். காது கிளிய மேளங்களை தட்டுவதும் இசைக்கருவிகளை வாசிப்பதும் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல ஆடுவதும் அர்த்தமற்ற பாடல்களை பாடுவதும் ராகத்துக்காக பாடல்களை வாசம் செய்வதும் விலைக்காக காசுக்காக எழுதப்பட்ட பாடல்கள் பின்னால உட்கார்ந்திருப்பதும் சபையினுடைய துரதிருஷ்டமான ஒரு காலமா இருக்கிறது. இன்றைக்கு பாடல்கள் புதிய ஏற்பாட்டின் வசனத்தின்படியாக இருக்க வேண்டும், புதிய ஏற்பாடு கொடுத்திருக்கிற சட்ட விதிகளுக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் அதான் நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம், சபையானது எருசலேமில் 33வது ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 98வது வருஷம் எழுதப்பட்டிருக்கு. ஏறக்குறைய சபை உருவாகி 60 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதப்பட்டது.
அதனால தான் வெளிப்படுத்தல்ல சபையினுடைய சகல காட்சிகளும் வர்ணிக்கப்பட்டிருக்கு. இங்கே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், அவர் கையில் இருக்கிற புதிய ஏற்பாடாகிய உள்ளும் புறமும் எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள், இது நிமித்தம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால இஸ்ரவேல் தொடங்கி பூமி எங்கும் இருக்கிற மக்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டது. அவர்கள் மூப்பர்கள் போன்ற மகிமை நிறைந்த ஊழியக்காரர் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவது, ஜெபம் செய்வது, ஸ்தோத்திர பாடல்கள் ஆகிய புதிய பாட்டை பாடுவது, கர்த்தரை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள்வது இங்கே பேசப்பட்டிருக்கு. நண்பர்களே, இப்படிப்பட்டதான ஒரு தொழுகையை நீங்கள் செய்கிறீர்களா? உங்கள் ஊரில் உள்ள சபையானது இப்படிப்பட்ட தொழுகை செய்கிறதாக இருக்கிறதா? அல்லது யாரோ ஒருவருக்கு அடிமையாய் பிறந்தது போல யாரோ ஒருவருக்கு கை கட்டி சம்பளம் வாங்கி கொண்டு செய்கிற ஒரு பணியாக அது இருக்கிறதா? அல்லது வேற எதையோ ஒன்று சொல்லி இதுதான் கிறிஸ்டின் சபை என்று உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கப்படுகிறதா? எண்ணி பாருங்கள். முதலாவது நீங்கள் உங்கள் தனியும் மனதிலும் குடும்ப நிலையிலும் ஒரு நிலையாக மாறி ஒரு ஒழுக்கத்துக்கு வர வேண்டும். உங்கள் அருகில் உள்ள மக்களை இந்த விசுவாசத்துக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டில் கர்த்தருக்கு பிரியமான தொழுகையை பலரோடு சேர்ந்து செய்ய வேண்டும். இவ்விதமாக தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் இப்படிப்பட்ட தொழுகை செய்வதற்கான ஆச்சரியமான ஒளியை கடவுள் உங்களுக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலிருந்து ஒரு நற்செய்தியை வழங்க இருக்கிறேன். யோவான் 6ல் இயேசு கிறிஸ்து திபேரிய கடற்கரையில் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு ஆகாரம் அளித்தார். 5000 பேர்னு சொன்னால் 10,000 கையின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ஆளுக்கு 2 கைகள் இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு 12 அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொன்னால் 24 கைகள்னு அர்த்தம். இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்தார். அவருக்கு 2 கைகள். ஆக 10,026 கைகள் வழியாக அந்த 5 அப்பமும் 2 மீன்களும் அந்த ஜனங்களுக்கு போய் சேர்ந்தது. அந்த மக்கள் அனைவரும் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு மீதியான துணிக்கைகளை தரையில் போட்டாங்க. இயேசு தமது அப்போஸ்தலரை கூப்பிட்டு அந்த துணிக்கைகளை சேகரிக்கும்படி சொன்னார். அவர்கள் அதை 12 கூடைகள் நிறைய சேர்த்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மாபெரும் விருந்து. இந்த விருந்தில் கலந்து கொண்ட மக்கள் எவ்வளவு சாப்பிட்டார்கள் என்ற விஷயத்தை விட அவங்க சாப்பிட்ட உணவு எங்கிருந்து வந்தது? ஒரு சிறு பையன் கையில் இருந்த 5 அப்பம் 2 மீன்கள் தான். இப்படி இயேசு கிறிஸ்து உணவு கொடுத்ததை கண்ட மக்கள் மறுநாளில் அவரை தேடிக்கொண்டு போனாங்க. அப்படி தேடிக்கொண்டு போனவங்க அவரை ஆண்டவர் என்றோ தேவனுடைய குமாரன் என்றோ அறிந்து கொள்ளாமல் அப்பங்களை கொடுக்கிற ஒருவராக கண்டார்கள். அதனால தான் இயேசு அவர்களை பார்த்து இப்படி சொன்னாராம். 6வது அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்த மக்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்க காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாடு அழிந்து போகிற போஜனம், அழிந்து போகிற உணவு, அது வாய் வழியாய் சென்று அது கழிந்து போகிறது. அழியாத ஒரு ஆகாரத்தை, ஒரு போஜனத்தை தேவனுடைய குமாரனாக இருக்கிற கிறிஸ்து உங்களுக்கு தரும்படி தேவன் விரும்புகிறார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, உலகத்தில் எத்தனையோ விருந்துகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக எஸ்தரின் புத்தகத்தில் நாம் ஒரு விருந்தை குறித்து நம்ம படிக்கிறோம். அன்றைக்கு இருந்த அகஸ்வேரு ராஜா 127 நாடுகள், அதாவது இந்து தேசம் முதற்கொண்டு எத்தியோப்பியா வரைக்கும் இருக்கிற 127 தேசங்களை அவன் ஆளுகிற ஒரு அரசனாக இருந்தானாம். எல்லா தேசங்களில் இருக்கிற மந்திரி பிரதானிகள் எல்லாம் கூப்பிட்டு 6 மாதம், அதாவது 180 நாளைக்கு விருந்து கொடுத்தானாம். அந்த விருந்து இன்றைக்கு சொல்றாங்களே பஃபேன்,
அதாவது யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு விருந்தா இருந்ததுதான். 6 மாசம் விருந்து சாப்பிட்டதுனால அவர்களுக்கு வயிற்றில் அந்த உணவு எப்பொழுதும் இருந்ததா? இல்லை. ஆகவே அழிந்து போகிற போஜனத்தினால பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு மனிதன் போக முடியாது. அதனால தான் மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் இயேசு சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ தேவனுடைய வசனங்கள் மனிதனுக்கு அழியாத ஒரு போஜனத்தை போல் இருக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். இந்த உலகத்துக்கு உயிரை கொடுக்கிற அப்பமாக இருக்கிற ஒன்றுதான் மெய்யான அப்பம் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அந்த அப்பத்தை குறித்து பேசும்போது 35வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. இயேசு யாரையும் எதையும் கன்ஃபியூஸ் பண்ணல, மிக தெளிவாக சொல்லிட்டார். இப்பொழுது ஏன்னா அழிந்து போகிற போஜனம்னா எது, அழியாத போஜனம்னா எது, அழியாத உணவை யார் கொடுக்கிறார், எங்கே கிடைக்கும் என்ற கேள்வியை கேட்கும்போது எந்தவித குழப்பமும் இல்லாம இயேசு சொன்னாரு, ஜீவ அப்பம் நானே. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனம், ஜீவ அப்பம் நானே. ஒரு கால் நீங்கள் யோசிக்கலாம், பரலோகத்திலிருந்து தேவன் ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும்போது அவளுடைய வாசலண்டை அவளுடைய காலண்டை விழும்படி வானத்திலிருந்து தானியத்தை தள்ளினாரே, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாரே, அது ஜீவம் அப்பம் இல்லையா என்று நீங்கள் நினைக்கலாம். ஏசு சொல்றாரு 49ஆம் வசனம் 6வது அதிகாரம், உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே சாப்பிட்ட தேவ தூதர்களுடைய உணவு மன்னாவை அவர்கள் புசித்திருந்தும் கூட மரித்தார்கள் என்று சொல்றார். மன்னா என்பது பரலோகத்திலிருந்து மனிதன் கொடுக்கப்பட்ட ஒரு உணவு. அந்த உணவை சாப்பிட்ட மக்கள், அதாவது எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படும் போது ஏறக்குறைய 6 லட்சம் பேரா இருந்தாங்களாம். ஆனால் அவர்கள் கானானுக்குள் போனார்களான்னு கேட்டா இல்லை. அதுல 2 பேர், யோசுவா காலேபு தவிர மற்ற எல்லாரும் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் வனாந்திரத்தை மரித்து விட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவு அவர்களுக்கு ஒரு ஜீவனுள்ள அப்பமாக என்றென்றும் நிலைத்திருக்கிற ஒரு உணவாக அவருடைய உடல்ல இல்லை அது. ஆகவே வானத்திலிருந்து வந்த உணவை சாப்பிட்ட பிதாக்கள் மரித்தார்கள், அவர்கள் உயிரோடு இல்லை என்று நாம பார்க்கிறோம். அப்போ மெய்யான ஒரு போஜனத்தை இயேசு நமக்கு தருகிறார் என்று பார்க்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இந்த அப்பம் தேவன் அருளிய அப்பம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து பல்வேறு விதமான அழகான அடைமொழிகளோடு பேசப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு 4 வகையான ஆவிக்குரிய உணவை புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. முதலாவது உணவு, நமக்கு தேவனுடைய வசனம் ஒரு பாலை போல் இருந்து நமக்குள் ஊறுகிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நீங்கள் புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல ஞான பாலாகிய வசனத்தினாலே உங்கள் ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி நம்முடைய விசுவாசம் கூட ஒரு வகையான ஆவிக்குரிய உணவாக இருக்கிறது. இதை ஆவிக்குரிய 2வது உணவு என்று நாம் கொள்ளலாம். ரோமர் 10:17 நாம் படிக்கிறோம், ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். 1 தீமோத்தேயு 1:5 படிக்கிறோம், தீமோத்தேயு சிறு வயது முதற்கொண்டு அவன் விசுவாசம் உடையவனாக அவனுடைய தாயினாலே வளர்க்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில வளர வளர விசுவாசமானது ஒரு உணவை போல பயன்படுகிறது.
அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில மூன்றாவது உணவாக ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறதை நாம் படிக்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெறும் போது 9 வகையான கனிகள் நமக்குள் உண்டாகிறது. அந்த கனிகளாலே நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். நான்காவதாக ஒரு முக்கியமான உணவு. இந்த உணவு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நமக்கு காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆக இதுவரைக்கும் நாம் படித்த இந்த உணவுகளில் 4 வகையான உணவாக நம்ம பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் நமக்கு ஒரு உணவாக இருக்கிறது. அந்த வசனத்தினால் வருகிற விசுவாசம், அதுவும் கூட நமக்கு ஒரு உணவு போல இருக்கிறது. அந்த விசுவாசத்தினால் உருவாகிற நம்முடைய வாழ்க்கையில் உருவாகிற கனிகள், அதுவும் கூட நாம் பறித்து உண்ணக்கூடிய உணவாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுகிறோமே, அந்த இயேசுனுடைய மரணம் எப்படி நடந்தது என்று நினைத்து வேதனையுற்று அவருடைய சரீரத்தின் நினைவாக இருக்கிற அப்பத்தையும் அவர் சிந்திய இரத்தத்துக்கு உதாரணமாக இருக்கிற திராட்சை ரசத்தையும் நாம் நினைவு கூறுகிறோமே, அது. இதை மத்தேயு 26வது அதிகாரம் 25 முதல் 28 வசனங்களில் நம்ம பார்க்கலாம். ஆக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு போன மக்களுக்கு சொல்றாரு, மனுஷகுமாரன் என்றென்றைக்கு அழியாத உணவை உங்களுக்கு தருவார் என்று சொன்னார். அப்போ அந்த உணவை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அந்த உணவுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 51வது வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. 52வது வசனம், அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் நாம் என்ன கேட்கிறோம்னா, அழியாத ஒரு உணவு, அதாவது ஆங்கிலத்தில் பிரெட் என்று இது வந்திருக்கிறது. ஏனென்னா அந்த காலத்து இஸ்ரவேலர்கள் தானியத்தை இடித்து மாவாக்கி அப்பம் சுட்டு சாப்பிடுவது அன்றைய அவர்களுடைய நிலைமையாக இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அவர்களுடைய பண்பாட்டின்படியே அப்பம் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் உலகத்தில் எவ்வளோ வகையான அப்பங்கள் இருந்தாலும், அதாவது அகஸ்வேரு ராஜா 180 நாளைக்கு 6 மாசத்துக்கு விருந்து கொடுத்தார். அந்த உணவாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்கள் வழியாக 5000 புருஷர்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. 12 கூடைகளில் மீதியானவைகளை எடுத்தாங்க. அப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டவர்களும் கூட மரணத்துக்குரியவர்கள் தான். உலகத்தில் எப்பொழுதுமே வாழ்விக்கக்கூடிய ஒரு உணவு இல்லை. சிலர் நினைக்கிறாங்க தங்கத்தை பஸ்பமாக்கி சாப்பிட்டா கொஞ்சம் காலம் இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவர்களும் கூட சீக்கிரமாக போயிடுறாங்க. நீங்கள் தங்கத்தையே சாப்பிட்டாலும் வெள்ளியை சாப்பிட்டாலும் சாப்பாட்டையே எப்பொழுதும் சாப்பிடுகிறவர்களாக நீங்கள் இருந்தாலும் முடிவு ஒன்று தான். ஆகவே நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு உணவு உண்டு என்று சொன்னால், தேவன் வானத்திலிருந்து நமக்கு அனுப்பின மெய்யான அப்பம், அது இயேசு கிறிஸ்துவே. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து எந்தவித குழப்பமும் ஏற்படுத்தாம மிக தெளிவாக அவரை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு சொன்னாரு, ஜீவ அப்பம் நானே. சிலர் ஒரு விஷயத்தை கேட்டா நேரில் பதில் சொல்ல மாட்டான். நீங்க அப்படி போய் இமயமலையை சுத்திட்டு 2 ரவுண்டு அடிச்சுட்டு வாங்க, அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லுவான். ஏன்னா அப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்துக்குரிய போதனையை செய்கிறவங்க, தந்திரவாதிங்க. ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை குழப்புவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்துல சந்தித்த எந்த ஒரு மனிதர்களுக்கும் இயேசு குழப்பமான பதில எந்த ஒரு கட்டத்திலும் சொல்லல. நீங்க சுவிசேஷ புத்தகத்தை நாம் படிக்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளவோ எனக்கு புரியலன்னு ஒரு முடிவுக்கு நீங்க வருவதற்கோ
வாய்ப்பே கிடையாது. அவர் கூறின எந்த ஒரு காரியமும் மனிதனுக்கு புரியக்கூடியதாகவும் மனிதனுக்கு தெரிந்த ஒரு விஷயமாகவும் இருந்தது. ஆகவே இன்றைக்கு நாம் என்ன கேட்கிறோம்னா, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் யாரு எங்களுக்கு தெரியல அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இயேசு சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் யாரு உங்களுக்கு தெரியலையா, அது நான்